your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. ரொம்ப எனக்கு கஷ்டம், ரொம்ப கண்ணீர். முதல்ல அதுதான் எனக்கு, நான் அந்த பிள்ளைங்களை பெற்றதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் மாறி வருது. அது அவங்க லைஃப்பும் அது மாதிரி மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காத்துட்ருக்கேன். அதெல்லாம் நான் சொன்னாலும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. அம்மா எமோஷ்னலில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இதான் விஷயம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப கிராமம். அப்பா இறந்த உடனே அம்மா அம்மாவோட ஃபேமிலி சர்க்கிளை நம்பி மட்டும்தான் எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு 6 இயர்ஸ், அவங்களுக்கு 4 இயர்ஸ், பாப்பாவுக்கு 2 வயசு. அம்மா விதவைன்றதுனால நம்ம ஊரில் எப்படின்னா, இந்த விதவை மூஞ்சிக்கு முன்னாடி வரக்கூடாது, இப்படிலாம் நிறைய சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. அம்மாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஒரு 2 நாள் வேலை பார்த்துட்டு 1000 ரூபாய் பெருமையாக கொண்டு கொடுத்தேன். என் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டாங்க. அது 1000 ரூபான்றது எங்கள் அம்மாவுக்கு அப்போ சம்பளம், மாத சம்பளம் 500 ரூபாய். பயந்து தான் அவனை வேலைக்கெலாம் போகக்கூடாது, அம்மா கஷ்டம் அம்மாவோட, நீங்கள் நல்லா இருக்கணும், கொத்த வேலைக்கு அங்கங்கன்னு போனால் எல்லா பழக்கமும் வந்துடும், பயந்தே போகக்கூடாதுன்னு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு நாங்கள் ஒன்று ஆசைப்பட்டோம்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால தான் நாங்களும் இப்படி இருக்கிறோம். காசோட அருமை எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. எனக்கு என்னென்னு பயம்னா, எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி நம்ம பிள்ளைகளும் அப்பா இல்லை, அதான் நம்ம அம்மா தரமாட்டேங்கிறாங்களோன்னு பயந்துடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில், அந்த எண்ணமே வந்துடக்கூடாதுன்னே நான் அவனுக்கும் அப்படி கொஞ்சம் செய்வேன். கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு வளர்த்தேன். பக்கத்தில் ஒரு வீடியோ காமிச்சாங்க, என்னையா ஏதோ பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே ஆடிட்டு அடக்கிய அப்படி. டிக்டாக்ல நமக்கு டூயட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம கூட யாராவது டூயட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ. நான் எம்மா அது யார் என்னன்னே எனக்கு தெரியாதும்மா. யார் என்னன்னே தெரியாத பிள்ளை கூட உனக்கு என்னப்பா சாவாசம், இதுக்கு தான் நீ அத்தை வீட்டிலலாம் இருக்க மாட்டேங்கியா, ரூமு தனியாக எடுத்து நான் ரூமில் தனியாக இருக்கேங்கியாப்பா, அப்படியே அதனால அம்மா கிட்ட சொல்லியிருப்பா, அசிங்கப்படுத்திப்படாதப்பா. 5 மணிக்கு அலாரம் வச்சிடும் காலையில். வீடியோ எடுத்து முடிச்சு அப்லோட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தூக்க கலக்கத்திலே வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னே தெரியும். இந்த அளவு அப்பெல்லாம் பண்ணும்போது நிறைய பசங்க ஊரில் இருக்கணுன்னு, அதெல்லாம் கலராக இருக்கிறவங்க தானே பண்ணணும், கலராக அழகாக இருந்தால் தான் அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க, நீ பண்ண எவன் ஏற்றுக்குவான், இந்த 300-400 லைக்குக்கு நீ இப்படி காலையிலே கண்ணு முடிச்சு போய் பண்ணுறியா அப்படின்னு நிறைய திட்டிருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, இது வரைக்கும் சொன்னதே இல்லை, இந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணோன்ட்டு. உங்களுக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ முக்கியம்? மணி அண்ட் ராஜு பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. என் பிள்ளைங்களை வச்சு தான் இப்போ எனக்கு சந்தோஷமே. ஓகேம்மா, என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கம்மா மணி அண்ட் ராஜு கிட்ட. இல்லை, இவ்வளோ நேரம் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், நல்லா வைப்பாக போயிட்டு இருந்துச்சு. சின்னதுலேருந்தே கஷ்டம் கண்ணீர் தான், இப்போ தான் எனக்கு அது மாறி வருது. இது இன்னும் நல்லா மாறணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கவலையப்படாதீங்கம்மா, நல்லா போய்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கல, இது மாதிரி என் பிள்ளைங்க வருவாங்கன்னு கொஞ்சம் கனவுல கூட நான் நினைக்கல. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல ஆகட்டும், சோஷியல் மீடியால ஆகட்டும், எங்க பார்த்தாலுமே மணி 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 மணி. அப்புறம் இப்போ ராஜேஷ் ரொம்ப சந்தோஷம். அது எல்லாம் உங்களால் தான், இந்த அளவுக்கு அவன் பேர் புகழும் வர்றதுக்கு உங்களால் தான். அதுக்காக உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு. பட் டெல் அஸ் அபவுட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? ரொம்ப எனக்கு கஷ்டம், ரொம்ப கண்ணீர். முதல்ல அதுதான் எனக்கு, நான் அந்த பிள்ளைங்களை பெற்றதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் மாறி வருது. அது அவங்க லைஃப்பும் அது மாதிரி மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காத்துட்ருக்கேன். அதெல்லாம் நான் சொன்னாலும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒன்றும் பேசாதீங்கிறாங்க. ஆனால் அவங்க நம்ம வளர்கிற வயசு முடிஞ்சிடுச்சு, அவங்கள கண்டிஷன் பண்ணுற வயசும் முடிஞ்சிடுச்சு. எங்கள் லைஃப்பை நீங்கள் முடிச்சு வச்சுட்டீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது நான் பதில் பேச முடியாமல் தவிக்கிறேன். நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு அப்பா எப்போ இறந்தாங்க, அது எல்லாத்தையுமே அதுதான். அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க. அவனுக்கு மணிக்கு 6 வயசு, இவனுக்கு 4 வயசு, அவன் தங்கச்சிக்கு 2 வயசு. அப்படியே குழந்தைங்கள நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். சூப்பர்மா, அது பெரிய கைத்தட்டல்மா சீரியஸாக. ஏன்னா இப்போது சிங்கிள் பேரண்ட்டாக லைக் அப்பா இல்லை, நம்ம மட்டும் தான் வளர்க்கணுன்றப்போ முழு பொறுப்பும் நமக்கு இருக்கும். அது ஒரு பெரிய பாரமும் கூட, பெரிய கஷ்டம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக, குடும்பத்தில் யாருமே இந்த அளவுக்கு இவ்வளோ பெருமையாக பிள்ளைகளை எந்த பிள்ளைகளும் குடும்பத்தில் கொண்டு வரல, என் பிள்ளைங்க கொண்டு வந்துட்டாங்க. என்ன சூப்பர்மா, எவ்வளோதாம்மா. ஓகே, அதெல்லாம் எல்லாம் உங்களால் தான்.
உங்கள் அவ்வளோ பேராலையும் தான் என் பிள்ளைகள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் வரணும். நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களும் அதே மாதிரி வரணும். சூப்பர்மா, தேங்க்யூமா. கண்டிப்பா இவங்க வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. இவ்வளோ அழகாக நீங்கள் 2 பேருமே வளர்த்துருக்கீங்க. பட் இனிஷியலாக நீங்கள் பண்ண வேலைகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள். அம்மா எமோஷ்னலில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இதான் விஷயம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப கிராமம். நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். நாங்கள் கிராமன்றதுனால அப்பா இறந்த உடனே அம்மா வந்து அம்மாவோட ஃபேமிலி சர்க்கிளை நம்பி மட்டும்தான் எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு 6 இயர்ஸ், அவங்களுக்கு 4 இயர்ஸ், பாப்பாவுக்கு 2 வயசு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அம்மா விதவைன்றதுனால நம்ம ஊரில் வந்து எப்படின்னா, இந்த விதவை வந்து மூஞ்சிக்கு முன்னாடி வரக்கூடாது, இப்படிலாம் நிறைய சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. அம்மாவோட ஓன் பிரதர்ஸே 2 பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு. அம்மா இப்படி அப்பா தவறும்போது. ஸோ அம்மாவை வந்து அம்மா மூஞ்சி முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னெலாம் நம்பி வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. கரெக்டாக ஒரு 3 மாதம் இருந்திருப்போம் அங்கே அப்பா இறந்து போய். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த விதவைன்றவங்க 1 வருஷத்துக்கு வெள்ளை புடவை தான் கட்டணும், வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, இப்படி நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு அம்மா பிரேக் பண்ண விஷயம்னா அதுதான். வேறு வழி இல்லாமல் பிள்ளைங்களுக்காக ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி வெளில வந்தாங்க. ஊரில் சுற்றி கேட்கும்போது எங்கேயுமே வீடு கிடைக்கல. அதே விஷயந்தான், விதவை, நீ மூஞ்சி முன்னாடி முழிச்சா கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரே ஒரு தாத்தா, எனக்கு புள்ளக்குட்டி எதுவுமே கிடையாது, நான் வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 150 ரூபானுமா வாடகை, 150 ரூபா வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து குடி வச்சுருந்தாங்க. அம்மாவுக்கு தொழில்னு பார்த்தா தையல் மிஷின் தைப்பாங்க. தையல் மிஷின் தான் எங்களை வளர்த்தது, ஆளாக்குனது எல்லாமே. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எந்த வேலைக்கும் போகணும். எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 6ஆம் கிளாஸ் படிச்சிட்டான்னா அவன் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும். எங்கள் ஊரில் செங்கல் சூளைகள் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், கொத்தனார் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பிடுவாங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க 2 பேரண்ட், அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறவங்களே அப்படி வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அப்பா தாத்தா எல்லாருமே எங்கள் வீட்டில் ட்ரிங்க்ஸால் அழிஞ்சவங்க குடும்பமே. ஸோ பசங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்காக ஏதாவது போனானுங்கன்னா ட்ரிங்க் பண்ணியே அழிஞ்சிருவானுங்கன்னு பயத்தில் எந்த வேலைக்குமே விடாமலே வளர்த்துருந்தாங்க. ஒரு டைம் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அம்மாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஒரு 2 நாள் வேலை பார்த்துட்டு 1000 ரூபாய் பெருமையாக கொண்டு வந்து கொடுத்தேன். என் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டாங்க. அது 1000 ரூபான்றது எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போது சம்பளம், மாத சம்பளம் 500 ரூபா. ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாத சம்பளமே 500 ரூபா. ஆனால் நான் 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கும்போது அது கிழிச்சு போட்டாங்க. இதுக்கு இப்படி இந்த மாதிரி நீ ஹார்ட் ஒர்க் பண்ணனா உனக்கு குடி வந்துடும், உங்கள் அப்பனை மாதிரி ஆயிடுவாங்க, உங்கள் அப்பனை மாதிரி ஆயிடுவாங்க. பயந்து தான் அவனை வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அம்மா கஷ்டம் அம்மாவோட, நீங்கள் நல்லா இருக்கணும், கொத்த வேலைக்கு அங்கங்கன்னு போனால் எல்லா பழக்கமும் வந்துடும், பயந்தே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் என் தம்பி அப்படி இல்லை, அவன் இதெல்லாம் கேட்க மாட்டான். அவன் நிறைய வேலைக்கு போயிருக்கான் சின்ன வயசுலேருந்து. ப்ரோ நீங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அதான் இவன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான்ல, ஆனால் சீரியஸாக எங்களுக்கு கஷ்டமே தெரிய விடல. அம்மா எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் நான் படிக்கும்போது பாக்கெட் மணிலாம் பசங்க ஒரு 5 ரூபா கொண்டு வருவாங்க, ஆனால் நாங்களாம் 10 ரூபா அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருப்போம். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அந்தளவுக்கு நாங்கள் ஒன்று ஆசைப்பட்டோம்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால தான் நாங்களும் இப்படி இருக்கிறோம். காசோட அருமை எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. எனக்கு என்னென்னு பயம்னா, எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி நம்ம பிள்ளைகளும் அப்பா இல்லை, அதான் நம்ம அம்மா தரமாட்டேங்கிறாங்களோன்னு பயந்துடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில், அந்த எண்ணமே வந்துடக்கூடாதுன்னே நான் அவனுக்கும் அப்படி செய்வேன். கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு வளர்த்தேன். ஒரு 500 ரூபா சம்பாதிச்சாங்கன்னு வைங்களேன், மாதம் 500 ரூபா தான் சம்பளம் வரும். நான் ஒரு 300 ரூபாய்க்கு பட்ஜெட் கொடுத்தேன்னா யோசிக்கவே மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. 200 ரூபாய் வச்சு சமாளிச்சிக்கலாம் இந்த மாதத்தை அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. அவனும் அதே மாதிரி தான், ஒரு 1000 ரூபா இன்றைக்கி சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி நாள் ஓடினா போதும், நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த கஷ்டமே தெரிய விடலை. அந்த மாதிரியே வளர்த்துட்டாங்க. ஓகேம்மா, நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்கீங்க. லைக் வந்து நிறைய ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்துருக்கீங்க. இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, காசு வந்து நான் கஷ்டப்பட்டாலும் நான் தரேன், நீ சம்பாதிக்கலாம் போவேனா, நீ படின்ற மாதிரி வளர்த்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்கிறப்போ இவங்க வந்து யூடியூப் பண்ணுறாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, ஒரு மீடியா ரிலேட்டடாக போகிறாங்க அப்படின்றப்போ அந்த பயம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல, நீங்கள் ஏதாவது அறிவுரை சொன்னீங்களா? ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணேன். ஸோ சென்னையில் ஒர்க் பண்ணேன். இவங்கெல்லாம் ஊரில் தான் இருந்தாங்க. அப்போது வந்து திடீர்னு எங்கள் அம்மா ஒரு 2 நாளுக்கு கால் பண்ணி, எப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. இல்லையா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. 2 நாளாக ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் பேசலை. எனக்கு ஒரு மாதிரி எதுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நினச்சி, நீங்கள் இப்போ எனக்கு என்னன்னு சொல்லணும்னு நான் இங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு பயத்தில் நான் சொல்கிறேன், இல்லையா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ காமிச்சாங்க,
என்னையா ஏதோ பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே ஆடிட்டு அடக்கியே அப்படி. ஆமா என்ன வீடியோமா என்னன்னு கேட்குறேன். இவனும் அவன் கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்காக பண்ணிட்டான். இவன் அந்த வீடியோ அனுப்புகிறான். டிக்டாக்ல நமக்கு டூயட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, நம்ம கூட யாராவது டூயட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ. நான் எம்மா அது யார் என்னன்னே எனக்கு தெரியாதும்மா. யார் என்னன்னே தெரியாத பிள்ளை கூட உனக்கு என்னப்பா சாவாசம், இதுக்கு தான் நீ அத்தை வீட்டிலலாம் இருக்க மாட்டேங்கியா, ரூமு தனியாக எடுத்து நான் ரூமில் தனியாக இருக்கேங்கியாப்பா, அப்படியே அதனால அம்மாக்கிட்ட சொல்லியிருப்பா, அசிங்கப்படுத்திப்படாதப்பா அப்படின்னு தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நிறைய யோசிப்பாங்க, இதெல்லாம் நமக்கு வேணுமா, தான் நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா கோபி, அதே டோன் தான் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம வெளியில் போகும்போது குழந்தைங்கள்லாம் பார்த்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி வந்து பேசுகிறது அப்படி பார்க்கும்போது தான் ஒரு நாள் அவங்களா சொன்னாங்க, குழந்தைங்களுக்கெலாம் பிடிக்குது இல்லை குழந்தைங்களெல்லாம் பார்க்க விடுறாங்க அப்படின்னா நீ நல்லபடியாக தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பயம் இருந்துச்சாம்மா தம்பிக்கிட்ட சொல்கிறப்போ? பயந்து தான் அவங்களுக்கும் சொல்லுவேன். நான் பயந்து தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவன் தான் தைரியம் சொன்னான், அப்படி பிள்ளை இல்லைம்மா, நான் நீ வளர்த்த பிள்ளை உனக்கு மேலே இருப்பேன் நான் அப்படின்னு தைரியம் கொடுத்தான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவன் டிக்டாக்லாம் பண்ணும்போது நாங்கள் ஊர் பசங்க எல்லோரும் சேர்ந்து அவனை கலாய்ச்சிட்டு இருப்போம். இவன் தான் ஃபஸ்ட் ஆள் கிண்டல் பண்ணுறதில்ல, பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்போம். இதோட அருமைலாம் எங்களுக்கு தெரியாது அப்போது. அதுக்கப்புறம் ஒரு டைம் எங்கள் ஊரில் எப்படின்னா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோவா கிடையாது. கிரிக்கெட் விளாட போவான், வீட்டில் இருப்பான், அவ்வளோதான். நான் ஊடாக சுற்றிக்கிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்பவுமே என்னையே தான் பார்க்க வருவாங்க. வந்தோடனே வாழை அப்படி நீ நவுண்டு போங்க, அண்ணனை கூப்பிடு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆனவொன்னு தான் இதோட அருமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சேனலில் ஒர்க் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ 5 மணிக்கு அலாரம் வச்சிடும் காலையில். வீடியோ எடுத்து முடித்து அப்லோட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தூக்க கலக்கத்திலே வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னே தெரியும். இந்த அளவு அப்படிலாம் பண்ணும்போது நிறைய பசங்க அது ஊரில் இருக்கிறவனே, அதெல்லாம் கலராக இருக்கிறவன் தானே பண்ணணும், கலராக அழகாக இருந்தால் தான் அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க, நீ பண்ணால் எவன் ஏற்றுக்குவான், இந்த 300-400 லைக்குக்கு நீ இப்படி காலையிலே கண்ணு முடிச்சு போய் பண்ணுறியா அப்படின்னு நிறைய திட்டிருக்காங்க. நானும் இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது அப்படியே தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஏதோ மாஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த தருணத்தில் அப்பா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், எனக்கு சீரியஸாக எங்கள் 2 பேருக்குமே அப்பாவோட அருமையே தெரியாது. இப்போ என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. அவர் இருந்தாருன்னா நான் இவ்வளோ வளர்ந்துருப்பேனாலாம் தெரியல. சீரியஸாக எனக்கு அப்படி இந்த டைமில் சொல்லக்கூடாது தான். நான் அவங்க இருந்தாங்கன்னா நான் இப்படிலாம் வந்திருப்பேனான்னு தெரியல. எங்கள் அம்மா சைட்லேருந்து யோசிக்கும்போது அம்மாவுக்கு ஒரு ஆண் துணை இருந்திருக்கலாம், அப்பாவை இருந்திருந்தாங்கன்னா. ஏன்னா இப்போ அவங்க ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம். அவன் எங்கள் வீட்டில் ஒருத்த மாதிரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப கெஞ்சினான், அம்மா நீங்கள் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வரணும். அம்மா வந்து சுப நிகழ்ச்சிகள் எதுலேயும் கலந்துக்க மாட்டாங்க, நம்ம மூஞ்சி முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, என்னோடய சொந்த தங்கச்சி கல்யாணம், என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்தில் கூட தாலி கட்டின தருணத்தில் அம்மா இல்லை, அங்கேருந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். சரி அப்பா இருந்தாருன்னா இப்போது அம்மாவும் நம்ம கூட வந்து நின்றுருப்பாங்களே. அம்மாவுக்கு ஆசை இருந்துச்சு, அந்த பையன் கல்யாணம் அவன் அவ்வளோ தூரம் நம்மளை கேட்டான், அதனால் போகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிற 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துலேயே போகல. யார் கல்யாணத்துக்கும், என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் பெரியம்மா பொண்ணு யார் கல்யாணத்துக்குமே அந்த தாலி கட்டின தருணத்தில் இருக்க மாட்டாங்க. சில கல்யாணத்துக்கு எங்கள் அக்கா கல்யாணத்துக்குலாம் வரவே இல்லை, கல்யாணத்துக்கே வரல, அந்த மாதிரி இருந்துருவாங்க. அப்போ மட்டும் மிஸ் பண்ணுவேன் அப்பாவை. நீங்கம்மா இருந்தாலும் பிள்ளைங்களை இப்போ வளர்த்தாச்சு இல்லை, இனிமேல் அந்த கவலைப்பட்டா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அப்படி தேர்த்திக்கிடுவேன். அவங்க முன்னாடி நினைக்கவும் மாட்டேன், அழவும் மாட்டேன். அந்த இப்போ மணிக்கு இப்போ நீங்கள் ஆறுதலாக இருக்கீங்க. அந்த தருணத்தில் நீங்கள் தனியாளாக பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அப்பா இல்லை. ஸோ அப்போ உங்களை மனசை தேர்த்து வைக்கிறது யார்? நீங்கள் உங்களுக்கு தைரியம் சொல்கிறது யார்? நான் பிள்ளைங்களுக்காக தான் அப்படின்னு அப்படியும் மனசை தேர்த்திக்கிட்டேன் தனியாளா. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு இருந்த பெரிய டாஸ்கே நாங்கள் தான். அப்பாவும் இல்லைன்ற திமிரில் அதான் அந்த ஒரு 6th ஒரு 10th 11th வரைக்குமே அந்த தருணத்துலலாம் நிறைய திட்டியிருக்கோம் அம்மாவெல்லாம். எதிர்த்து நிறைய பேசுவோம், ஏன்னா கேட்க தான் யாரும் இல்லை. அப்போ அம்மாவாலையும் திருப்பி பேச முடியாது. அந்த டைம் எப்படின்னா அம்மாவுக்கு அடிக்கிறதுக்கும் பயமாக இருக்கும், நம்ம மேலே அடித்தா திருப்பி எதிர்த்துருவானோ அப்படின்ற பயமும் இருக்கும். இப்போ தான் அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. அந்த டைமில் அம்மாவை எதிர்த்து பேசுகிறது கெத்து, அம்மாவை பேசிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெளில போயிடுவோம். அது இப்போ தான் யோசிக்கிறேன், அன்றைக்கி நம்ம பேசணுமே, அன்றைக்கி பேசும்போது அம்மா கூட யார் நின்னா, அப்பாவுன்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அவர் கண்டிச்சிருப்பார்.
இப்போ அவங்க இல்லைன்ற திமிரில் தானே நம்ம பேசிட்டோன்றதெல்லாம் இப்போ தான் நாங்கள் உணர்றோம். அப்போது அம்மாவுக்கு இருந்த பெரிய டாஸ்க்கே நாங்கள் தான் இருப்போம். அதுலேயும் அவன் கூட கொஞ்சம் அம்மா சொன்னால் கேட்டுப்பான், கொஞ்சம் இல்லை எல்லாத்துலேயுமே கேட்டுப்பான். இப்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா அம்மா வந்து பைக் ஓட்டுறதுனால நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னதுனால அவன் அன்றைக்கி சொன்ன அன்றைக்கே நான் போய் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் வந்து அப்படியே உள்ட்டா அவங்க பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டேன். நீங்கள் எங்கள் டாப் டு பாட்டம் எல்லாமே அவன் அப்படியே எனக்கு சேஞ்ச் அதான் சொன்ன மாதிரி அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நான் அதை என்ன கஷ்டப்பட்டு ஏற்றுக்குவேன். ஆனால் அவன் அப்படி இல்லை, அது என்ன வருதுன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள். நீங்கள் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அம்மா எமோஷ்னலாக சொன்னாங்க, மணியும் கொஞ்சம் எமோட் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சட்டிலாக பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் பேச பேச அவர் வேற ஒரு மாதிரி ஜாலியாக அவரை நினச்சி சிரிச்சுட்டே இருந்தார். அவன் அப்படியே எங்கள் அப்பா மாதிரி அழுக வந்து அவனுக்கு லேஸில் வரவே வராது, ரொம்ப கஷ்டம். எனக்கும் எங்கள் அம்மா இவங்கள மாதிரியே பெற்று விட்டாங்க. அடிக்கடி கண்ணீர் வந்துடும். அதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் அம்மா மாதிரி அவன் அப்படியே ஆப்போசிட்டு, அழுக அவனுக்கு லேஸில் வரவே வராது. ரொம்ப ஏதாவது ரொம்ப எமோஷ்னலான அவன் ராஜேஷ் ஒரு விஷயத்தில் அழுறான்னா குடும்பமே அழுதுரும். ராஜேஷே அழுதுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவன் ஒரு மாதிரி. அவன் முதல்ல இன்ஸ்டா ஐடி அவன் பேரே கல் நெஞ்சுன்னு வச்சுருந்தான். அதே பேராக வச்சுருக்கீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு பேராக வச்சுருந்தேன். ஓகே ப்ரோ. பட் அது வந்து நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்களா இல்லை இயல்பாக அப்படி தான்? இல்லை இயல்பாகவே அப்படி தான் ப்ரோ. எனக்கு ஃபீல் பண்ணுவேன், ஆனால் கண்ணீர்லாம் வர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பாலாம் போக மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா இந்த நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருப்போம், அண்ணன் இப்படி இருந்தால் தம்பி அப்படியே வேற மாதிரி இருப்பாங்கன்னு. அது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே அந்த மூஞ்சியில் சந்தோஷம். அன்னையிலேருந்து இன்றைக்கி அவளுக்கு கிட்டத்தட்ட இந்த அவள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வரைக்கும் அவளை பார்த்து சந்தோஷப்படணும். என் லைஃபே வந்து ஸ்ருதி தான். சோறு விட்டுறதுக்கு ஒரு 5 hours ஆகும். அந்த 5 hours அந்த சோறில் வச்சுக்கிட்டு ஒரு வாய் கொடுத்துட்டு அந்த வாய் திங்கிறக்குள்ள சந்தையெல்லாம் சுற்றிட்டு வந்து இத்தனை சாப்பாடு முழுசாக கொடுத்து ஊட்டி அவளை ஃபுல்லாக வகர் நினச்சி அந்த மூஞ்சியில் சந்தோஷம் சிரிப்பா அந்த அழகை பார்க்குறக்காக நான் வந்து ரொம்ப எனக்கு இன்றைக்கும் அதே அந்த குழந்தை பெரிய பொண்ணுலாம் எனக்கு தெரியாது, அந்த குழந்தை அந்த இதிலேயே பார்த்துட்ருப்பேன் அவளை. அரவிந்த் எனக்கு இன்னொரு மகன் ஆட்டம் என்னை ரொம்ப பிடிக்கும். அரவிந்த் இந்த இடத்துல என்னால் பேச முடியல. பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய், அந்த ஃபீல் இப்போ எனக்கு வருது. இவளை பெற்றதுக்காக இந்த அவார்டு எனக்கு வாழ்க்கையில் முதலையாக கிடச்சிருக்கு. எனக்கு யாரும் எந்த அவார்டு கொடுத்ததே கிடையாது. அவார்டுனா இவங்க 2 பேரும் தான் எனக்குன்னு நினச்சிருந்தேன். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.